அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பிற்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் தவம் புரியேன், தவம் புரிந்தார் தமை போல நடித்து தருக்குறுகின்றேன், உணர்ச்சி இல்லா சடம் போல இருந்தேன், பவம் புரிவேன், கமரினிடை பால்கவிக்கும் கடையேன், பயனறியா வஞ்சமன பாறை சுமந்துழல்வேன், அவம்புரிவேன் அறிவறியேன் அன்பறியேன், அன்பால் ஐயான் என் அடி அடைந்தவர்க்கு அணுத்துணையும் உதவேன், நவம்புரியும் உலகினிடை நான் ஏன் பிறந்தேன், எனது நல்ல திருவுள்ளம் அறியேன், ஞான நடத்திரையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சர்க்குரு. அதாவது முன்பு யோக ஞானம் என்பது 12ஆம் நிலை. ஆனால் இப்பொழுது ஜீவகாருண்ய ஒழுக்கமே தவமாக்கப்பட்டுள்ளது. யோகம் ஞானம் என்பது 12வது படிநிலை. இதனை சர்க்குரு 12இன் மீது நின்று சின்னம்பிடி, பன்மார்க்கம் கடந்து சன்மார்க்கம் என்று சின்னம்பிடி என்பார். ஆக 13வது நிலை ஞானசரியை. சரியை என்பது மனதின் செயல்பாடு, காற்றின் இயக்கம், நாம் பசித்த இலைகளின் பசியை போக்குவது. ஞானம் என்பது அறிவின் செயல்பாடு, ஒளி. இந்த ஒளியை அறிவுடன் நம் செயல்பாட்டை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த தவம் வளர்கிறது. எவ்வாறு வளர்கிறது எனில் 3301ஆம் பாடலில் தவம் வளர் தயவு, தயவு வளர் தவம், தவம் வளர் தயவு நிறை சதுரை என்பார். இந்த தயவு இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி கடந்தவுடன் நாம் நம் நிலையில் 16ஆம் நிலை கடந்து செல்வோம் என்பார். ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார். ஆக ஞானம் என்பது தெளிவு. ஞானத்தில் ஞானம் என்பது 16ஆம் நிலை, தெளிவினில் ஓர் தெளிவு, அறிவினுக்கோர் அறிவு, அதாவது ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு என்பது உண்மை அறிவு, உண்மை விளக்கம், உண்மை இன்பம். நடம் என்பது உள்ளொளியின் அசைவே நடம். இது செயல்பாடு, இது நாதம். இறைவன் என்பவன் மிக மிக நுட்பமானவன். அவனை அனுபவத்தின் வாயிலாக தான் அறிய வேண்டுமே தவிர நாம் நேரடியாக அறிய முடியாது என்பார் சர்க்குரு. அந்த இறைவன் நோக்கரிய நோக்கே, நுண்ணோக்கரிய நுண்ணுணர்வாக உள்ளான். அப்படி உள்ள இறைவனை சர்க்குரு யோக ஞானம் புரிந்து 23/5/1867 சத்திய தருமசாலையை நிறுவி அதன் வாயிலாக உணவு வழங்கிய போது இறைவன் தனக்கு அருட்சக்தியை வழங்கினான் என்று அருள்விளக்க மாலை பாடலிலே கூறுவார். காலையிலே இன்றனுக்கு கிடைத்த பொருளே, என் கருத்தே, என் கருத்தகத்தில் கனிந்த நரும் கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனையெல்லாம் சத்திய தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்பார். ஆக இறைவனை இறை எனும் உணவு வழங்கி தான் கண்டதாகவும் கலந்ததாகவும் கூறுகிறார். இறைவன் இந்த எவ்வாறு உள்ளான் என்று கூறுகிறார். சோற்றானை
சோற்றில் வரும் சுகத்தினானை துலக்கமிலா பாரானை நீரானை என்பார். ஆக உலக இயக்கமே எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ தடையற்ற இயக்கமாகிய அருட்சக்தி கொண்டு தனி பெரும் கருணையாக செயல்பட்டு கொண்டுள்ளார் இறைவர். எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாமும் நம் தரத்துக்கு தக்கவாறு துன்பம் ஏழில் முதலும் கடைசியும் பரஜீவகாருண்யம், அதாவது பசி நீக்குதல், கொலை நீக்குதல் நாம் செயல்படாமல் இந்த ஞான நடத்த இறைவனை அறிய முடியாது என்பது உறுதியாகிறது. தபம் புரியேன். ஜபம் செய்தால் மனம் வேலை செய்யும், எண்ண அலை தோன்றும். தியானம் செய்தாலும் மனம் வேலை செய்யும், எண்ண அலை தோன்றும். ஜீவகாருண்யம் உருக்கத்துடன், அன்புடன், மன நிறைவுடன் நாம் செய்யும் பொழுது மனம் வேலை செய்யாது, எண்ண அலை தோன்றாது. இதனை திருவடி புகழ்ச்சியில் கல்லாய மனம் கரைய புன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது என்பார். அப்போ புறத்தில் உள்ள உயிரில் யாவற்றிலும் இறைவன் உள்ளான் என்பதை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர், இதை நாம் உணர வேண்டும் என்பார். உணர்ந்தால் போதுமா என்றால் உணர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வாறெனில் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி செயல்பட வேண்டும் என்பார். ஒருவன் முன்பிறவியில் அறம் செய்யாததால் இன்று பசியால் வாழுகிறான். அவன் வீட்டு வாசலில் நின்று அம்மா தாயே பசிக்குது 2 சோறு போடு தாயே என்கின்றான். அவன் தன் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டு பசியால் கதறுகிறான். அப்போ வீட்டில் இருக்கும் நீ ஐயோ பாவம் என உதவி உணவு வழங்கினால் உனக்கு உயிர் உணர்வு உள்ளது, அதனால் நீ இறங்குகின்றாய். இதனை விடுத்து அவன் கத்துகிறான், நமக்கு என்ன என்று உன் வேலையை பார்த்தால் உனக்கு உயிர் உள்ளது, உணர்வு இல்லை. அனாதியான காற்றை ஜீவித்து வாழ்கின்றாய். அவனும் அவ்வாறே வாழ்கின்றான். இப்போ 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லை. உயிர் உணர்வு இல்லைன்னா சடம் என்பது கல்லுக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. அதுபோல தான் நீயும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் பெருமான் வீடுதோறும் இறந்தும் பசியறாத எந்த வெற்றரை கண்டு உள்ளம் துடித்தேன் என்பார். நமக்கு அந்த துடிப்பு வந்து உதவணும். ஆனால் நீ போகிற பிறவியில் செய்த அறத்தால் பொருள் உள்ளது. அப்படி பொருள் உள்ள நீ அறம் செய்யாது என்று கஷ்டப்படுபவனுக்கு உதவ வேண்டாமா? இதனை கடவுளார் இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்பார். அப்படி பொருள் இருந்தும் தவம் புரிவது போன்று அமர்ந்து ஜபம், தபம், தியானம், விரதம், யோகம், ஞானம் எது செய்தாலும் ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற செயலெல்லாம் மாயஜால செய்களே என்பார் சர்க்குரு. தவம் புரிவது போல் நடித்து தனக்குத்தானே நீ ஏமாற்றினால் உன்னிடம் ஆணவம்தான் அதிகரிக்கும். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கின்றார். பவம் புரிவேன் கமரிடை பால் கவிழ்க்கும் கடையேன். பெருமான் குழந்தை குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் கூடாது என்பார். ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய விந்து என்னும் ஒளிப்பொருளை வீணாக்குவது பாவம். காரணம், விந்து விட்டான் நொந்து கெட்டான் என்பார்கள் பெரியோர்கள். விந்து குறைய குறைய உடலில் சத்து குறைகிறது. சத்து குறைய குறைய செத்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகி விடுகிறது. இந்த விருப்பத்தால் நாம் நம் உயிர் பொருளை செலவு செய்ய வயதான தோற்றம், மூட்டு வலி, மலச்சிக்கல், கண் பார்வை குறைவு, மேலும் கோபம் அதிகமாகி ப்ரெஷர், டென்ஷன், பல வியாதி உண்டாகி நம்மை அழைத்து போய்விடும் இந்த உலகத்தை விட்டே. அதுபோல மழை பெய்ய வேண்டிய நன்செய் புன்செய் விளைநிலத்தில் பெய்யாமல் பாலைவனத்தில் பெய்தால் என்ன நன்மை? அதுபோன்று
குழந்தை குலத்த காலத்தன்றி மற்ற காலங்களில் காமத்தால் பால் எனும் விந்துவை கவிழ்க்கும் விருப்பத்தால் கீழே கொட்டும் கீழ்நிலைக்கும் கீழான கடையேன் என்கின்றார். சரி, எப்படி வெற்றி கொள்வது எனில், நீ ஓர் உயிரின் பசித்தியை அணைக்க உயிர் கருணையால் உன்னுள் உபகார சக்தி, அதாவது அருட்சக்தி கூடுகிறது. அதனால் ஆன்மா பிரகாசமடைகிறது. அதனால் நீ உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருளை இறைவன் காப்பாற்றுகிறான். இப்பொழுது தயவு தவமாகிறது. எவ்வாறு எனில், ஜாக்கிரதையாக தயவுடன் கண் பார்ப்பதால் சொப்பனம் கனவில் ஒளி குறையக்கூடிய கனவு வராது. சுளுத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த எண்ணலையும் தோன்றாது. துரியம் விழித்து உள்ளபோது மனம் செயல்படாது நிற்கும். இதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பார்கள். இதற்கு மேல்நிலையும் சதா சிவகலப்புடன் தயவு செயல் புரிய புரிய நாம் உள் கேட்கும், பார்க்கும், உண்ணும், கலக்கும் நிலையெல்லாம் கூடும் என்பார். இது அவரவர் ஜீவகாருண்ய அனுபவத்தின் கண் விளங்கும். பயனறியா வஞ்சமான பாறை சுமந்து உழல்வேன். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று சர்க்குரு கூறியது பிறகு நாம் நின்று அதில் செயல்பட நமக்கு உரை மனம் கடக்கும் நிலை கூடும். அவம் புரிவேன். அவமானம் தரக்கூடிய செயல் யாவும் செய்யாது அறிவறியேன். இந்த அறிவு அறிவினில் கோர் அறிவாயிருக்கிறது. இந்த அறிவை நாம் 16 நிலையிலும் கடந்து நமக்கு பூரண சுகமாய் பொருந்தும் அன்பறியேன். அன்பு என்பது தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடியது. அப்படி உள்ள அன்பு விரிந்து சமுதாய உணர்வாகி நாம் எல்லோரும் மட்டும் செலுத்தும்போது அன்பு அருளாகிறது. இது யாவும் தயவால் நடைபெறக்கூடிய செயல்கள். அப்பாடி செயல்படும் பொழுது சர்க்குரு கூறுவார், உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என்பார். அப்படி பார்க்க பார்க்க நம் மனதை புருவமத்தியில் நிறுத்தக்கூடிய அன்பை அறிவோம். அதாவது இறைவன் இருப்பிடம் புருவமத்தியில் அன்பு நாம் வைத்து உயிர்கள் பால் தயவு கொண்டு நாம் செயல்பட அன்பெனும் பிடியுள் அகப்படுவார் இறைவன். அன்பால் ஐயா நின் அடி அடைந்தவருக்கு. யார் இவர்? செடி அறுத்திட, அதாவது வினைகளை முற்றும் நீக்கி தேகமும் போகமும் பெற்று வாழ்பவர் அடியார். துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சுதி என்பார். மேலே உள்ளவைகளை நீக்கி எப்பொழுது சிவத்துடன் இணைவோம் என்று சதா இறை நிலையிலே நின்று சிவசிந்துடன் உள்ளார் அன்பர். அப்பேற்பட்ட நிலையை அடைந்தவர்தான் நம் பெருமான். அப்படி நின்று உயிர்கள்பால் தயவும் ஆண்டவரிடத்து அன்பும் ஆண்டவரிட அனுபவம் பெற புருவமத்தியில் மனதை நிறுத்தி எல்லா நிலைகளும் நவநிலை, அதாவது நாள்தோறும் புதியது காணும் உலகில் உரு 4 உரு அரு 4 அரு 1 ஆக 9 நிலையும் செயல்படும் உலகினில் உயிர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் தன் சக்திக்கேற்றவாறு உபகாரம் செய்ய நாம் எல்லாவற்றையும் அறிந்து நம்மளுக்கு அன்பும் அறிவும் உடனாகி நம்மை இந்த அருளியல் மேலேற்றும் என்று இப்பாடலில் பதிவு செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. புல்லாவிரதம் குலையமலாம் போங்க. நல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.